ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி ஆட்டோடெஸ்க் இன்வெர்ட்டரில் போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஒரு காம்பனன்ட் தான் நம்ம ஆட்டோடெஸ்க் இன்வெர்ட்டரில் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 சர்க்கிள், இந்த இடத்துல 28, 18, அதோட எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் 20. ஸோ இந்த காம்பனோட டோட்டல் எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 20 தான். தென் இந்த ஓஷன் வந்து 15. தென் பார்த்தீங்கன்னா இந்த லென்த் இந்த லென்த் வந்து டோட்டல் 18. ஸோ ஆஃப் போட்டுட்டு மிரர் பண்ணிக்கலாம். தென் இந்த ஆங்கிள் வந்து 122. இந்த ஆங்கிளோட ஹைட் பார்த்தீங்கன்னா 3.5. இந்த இடத்துல இந்த லைன் ஹைட்டு 3.5. இது வந்து 25. இது ரேடியஸ் 25. இது வந்து 30. தென் இந்த போர்ஷன் வந்து எப்படி நான் டயக்ராமில் சாஃப்ட்வேரில் போட்டிருப்பேன். ஸோ அதை வந்து கிளியராக லேர்ன் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து இது வந்து ரேடியஸ் 50. இந்த இடத்துலையும் சேம் ரேடியஸ் 50 இங்கே கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 3. இந்த போர்ஷன் கட் பண்ணணும். ஸோ அதுக்கு கட் பண்ணிவிட்டு தென் ரேடியஸ் 3 ஃபில்லட் கொடுக்கணும். அதேமாரி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஓகே. அதே மாதிரி இந்த கட் பார்த்தீங்கன்னா தென் டயா 7, தென் 11. தென் இந்த டயா 7 வந்து 23 வரைக்கும் போயிருக்கு. தென் 11 வந்து எக்ஸ்ட்ரூட் இந்த அவுட்கம் ஆகிருக்கு. தென் இப்போ வாங்க நம்ம வந்து டயக்ராம் போல் என்ட்ராகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் இன்வெர்ட்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ட் கொடுத்துக்கோங்க. பார்ட் கொடுத்துட்டு 2D ஸ்கெட்ச் கொடுத்து டாப் லைன் கொடுத்துக்கோங்க. டாப் லைன் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து சென்டர் பாயிண்ட் வச்சு டயமீட்டரை மாற்றிக்கிட்டு சர்க்கிள் போடுங்க. சர்க்கிள் டயா 28. தென் எகைன் ஒரு சென்டர் சர்க்கிள் 18. தென் கிளிக் ஓகே. இப்போது எக்ஸ்ட்ரூட் போய்கிட்டு ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு மிட் பிளேன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிமெண்ட்ரிக்கு 20. கிளிக் ஓகே. எகைன் சேம் வந்து டாப் லைனு. தென் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டு லைன் எடுத்துக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் தான் போட போகிறோம். ஜஸ்ட்டு வந்து ஒரு 125க்கு ஒரு லைன். தென் கிளிக் ஓகே. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ரேடியஸ் 25. தென் இன்னொரு ரேடியஸ் வந்து 30. தென் அடுத்து வந்து ஒரு ஓகே, இதை வந்து சென்டராக கட் பண்ணணும். ஸோ அதில் பாதி தான் தேவை. ஸோ ஜஸ்ட் அதை பாயிண்ட் பண்ணி ஒரு லைன். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்துடுச்சா, டபுள் கிளிக் கொடுத்தோன்னா டிஃபால்ட்டு செகண்ட் ஸ்கெட்சுக்கு உள்ளே போயிடும். ட்ரிம் எடுத்துகிட்டு அதை பாதியாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆஃப் செட்டு. தென் இதோட டிஸ்டன்ஸ் 36 பிகாஸ் 72 டோட்டல் டிஸ்டன்ஸு. தென் இது வந்து 25. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் ஓகே. மிரர் லைன் செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுக்க மறந்துட்டேன். தென் மிரரு எந்த ஆப்ஜெக்ட்டு மிரர் லைனு இது அப்ளை டன்னு. தென் அடுத்து பார்த்தோம்னா லைன் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு லெஃப்ட் மவுஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் ஒரு ஆர்க்கு போடணும். இது வந்து ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 11, 122. தென் அதோட டிஸ்டன்ஸ் வந்து 3.5. டிஸ்டன்ஸ் வந்து 3.5. தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு இதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தான். ஓகே. ஆஃப் வியூ செக்ஷன் வியூ மாதிரி இது. தென் இது வந்து ஒரு ஆர்க்கு. சேம் இங்கேருந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்க்கு. இப்போ வந்து டிஃபைன் பண்ணிடலாம். இதோட ரேடியஸ் வந்து 50. இதோட ரேடியஸ் வந்து சேம் 50. தென் இதை வந்து ஹரிசாண்டல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இது ரெண்டுத்தையும் ஓகே, சேம் ஹரிசாண்டல் தான். ஓகே,
கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டு இது கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்குறப்ப. தென் ஒரு லைன் இப்போ வந்து நம்ம வந்து டேஞ்சன்ட் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தா கரெக்டாக வந்துடும். இதுக்கும் டேஞ்சன்ட்டு சேம், இந்த லைன் இந்த ஆர்க்கு, அதேமாரி இந்த லைன் இந்த ஆர்க்கு. ஓகே, ஆல்ரெடி டேஞ்சன்ட்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் எடுத்துக்கிட்டு இதுக்கும் டிஸ்டன்ஸ் தரணும். டோட்டல் வந்து 18, நான் 9 கொடுத்துக்கிட்டேன். தென் இங்கேருந்து இது வரைக்கும் 125. ஓகே, இப்போ கரெக்டாக வந்து பிளாக் ஆகிடுச்சு ஸ்கெட்ச் வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு கரெக்டாக. தென் அடுத்து ட்ரிம் எடுத்துக்கிட்டு இதை ட்ரிம் பண்ணிடலாம், இதையும் ட்ரிம் பண்ணிடலாம். தென் ஓகே, இந்த லைனை ஃபுல்லாகவே போட்டுடலாம். ஸோ ஜஸ்ட் ஓகே. இப்போ வந்து மிரர் எடுத்துக்கிட்டு இந்த ஆர்க்கு இந்த லைனெல்லாம் மிரர் பண்ணிப்போம். மிரர் லைன் வந்து சென்டர் லைனு, அப்ளை டன்னு. தென் அடுத்து வந்து ட்ரிம்மு, இது மட்டும் ஓகே. ட்ரிம் பண்ண முடியாதா? ஓகே, அது வந்து சேம் சிங்கிள் லைனாக இருக்காது. ஜஸ்ட் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கிட்டு தென் இது வரைக்கும் ஃபுல்லாக ஓகே. சேம் அதேமாரி இங்கேயும் இது வந்து ரெஃபரன்ஸ் லைன் தான். ஸோ நோ நீட் டு கிவ் டைமென்ஷன். ஓகே, தென் ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்ச் ஆகிடுச்சு. 25, 30. ஓகே, எல்லாம் 25. ஓகே, டைமென்ஷன்லாம் கரெக்டாக இருக்குது. தென் அடுத்து வந்து ஆட்டோ டைமென்ஷன் அப்ளை. ஓகே, அந்த ரெஃபரன்ஸ்க்கு அதை வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ ஜஸ்ட் டன் கொடுத்துட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துருங்க. ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இப்போது எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பார்ட்டை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். சேம் வந்து 20 தான். ஓகே கொடுத்துருங்க. தென் எக்ஸ்ட்ரூடுக்குள்ளே போய்ட்டு ஸ்கெட்சை விசிபிள் பண்ணிட்டு சேம் எக்ஸ்ட்ரூடு. தென் சென்டர் பார்ட்டு இது பார்த்தீங்கன்னா 15 தரணும். மிட் பிளேன் சிமெட்ரி கிளிக். ஓகே, இப்போ இந்த ஸ்கெட்சை ஹைட் பண்ணிடலாம். தென் ஓகே, மேலே சின்னதாக ஒரு கட் பண்ணணும். அதை வந்து சும்மா 2 சர்க்கிள் வச்சு போடுறது தான். ஸோ அதை போட்டுடலாம். சர்க்கிள் டயா வந்து 5 நினைக்கிறேன். ஓகே, செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம வந்து முன்னாடி சேம் டாப் பிளேன் டாப் ஃபேஸில் ஸ்கெட்ச் பண்ணணும். ஸோ சேம் 5 தான். இப்போ தான் டைமென்ஷன் செக் பண்ணேன், அதனால தான் ஃபஸ்ட்லேருந்து வந்தேன். தென் ரேடியஸ் 5, டயா 10. ஸோ அதே தான் இங்கேயும். இங்கேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 25 ஐ திங்க். ஓகே, 25. இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து 55. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் பண்ணோம். இதுக்கும் ஓகே கரெக்டாக வந்துடுச்சு. தென் இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனு இங்கே வச்சுக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா இங்கேருந்து இது வரைக்கும் சேம் ட்ரிம்மு தான். இப்போது இந்த லைனுக்கு வந்து ஒரு டைமென்ஷன் கொடுத்தா கன்ஸ்ட்ரெயின் ஆகிடும். இதுவும் 55, இதுவும் 55. ஸோ ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. ஃபினிஷ் ஸ்கெட்சு எக்ஸ்ட்ரூடு. இது பார்த்திங்கன்னா 5 ரிவர்ஸ் டைரக்ஷன். ஓகே, போலைனில் கட்டு. இப்போ இதை வந்து மிரர் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபில்லட் கொடுத்துடலாம். ஜஸ்ட்டு இங்கேயே இந்த இடம். தென் அப்ளை. சேம் இப்போ வந்து இது வந்து 4 இந்த ஃபேஸ் ஃபுல்லாகவே. ஸோ அப்ளை கொடுத்துட்டு தென் அடுத்து வந்து 3 கொடுக்கணும். ஓகே, அந்த ரிங்கில் 3 இருக்குது. இந்த இடத்துல 3 அப்ளை கேன்சல். ஓகே, 3 பக்கம் கொடுத்தாச்சு. இதை அப்படியே மிரர் பண்ணிட்டா
உள்ளேயும் கொடுக்கணுமா? ஓகே. சேம் இந்த பக்கம். தென் அடுத்து வந்து இந்த எட்ஜில் அப்ளை. தென் அடுத்த ரேடியஸ் வந்து 4. இந்த எட்ஜில் சேம் அப்ளை, கேன்சல். ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஓகே. போத் சைடு கொடுத்தாச்சு, மிரர் பண்ணல. ஸோ கிளிப்பு கட் பண்ணதில் வந்து அந்த மிரர் இது போயிடுச்சு. ஸோ போத் சைடு கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பக்கத்தில் சின்ன ஒரு கட் போடணும். டிஸ்டன்ஸ் வந்து 60 சென்டர் பாயிண்ட்டுக்கும் சர்க்கிளுக்கும். டயா வந்து 7. இப்போ இதை வந்து நம்ம ஹரிசாண்டல் பண்ணணும். இது வந்து 30. தென் இப்போது ஹரிசாண்டல் ஓகே ஹரிசாண்டல் தான். வெர்டிக்கல் பண்ணால் செங்குத்தாக போயிடும். ஸோ இது வந்து இதுக்கும் ஹரிசாண்டல். நோ கிளிக் ஓகே. ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துருங்க. தென் ஒரு சென்டர் லைன் மிரர் பண்ணுறதுக்கு அதேமாதிரி இது மிரர் ஆப்ஜெக்ட்டு, செலக்ட் மிரர் லைனு, அப்ளை, தென் அப்ளை டன்னு. ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரூடு. இந்த சர்க்கிளும் ரிவர்ஸில் பார்க்கணும். டிஸ்டன்ஸ் வந்து 23. ஓகே. பூலியனில் கட்டு கிளிக் ஓகே. தென் அடுத்து பார்த்தோம்னா உள்ள ஓகே. இந்த ஃபேஸில் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இது கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குற வியூ வந்து கொஞ்சம் என்லார்ஜாக தெரியும். ஸோ சேம் 30 டிஸ்டன்ஸில் இதோட டயா பார்த்தீங்கன்னா 11. தென் அடுத்து இங்கிருந்து இதுவரையும் 30 கிளிக் ஓகே. சேம் ஹரிசாண்டல். ஓகே. சாரி, வெர்டிக்கல் எடுத்துட்டேன்னா ஹரிசாண்டல் கிளிக் ஓகே. தென் அடுத்து வந்து ஒரு மிரர் லைனு. ஓகே. இதை மிரர் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரூடு ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். இப்போது மிரர் போய்கிட்டு ஃபியூச்சர்ஸு மிரர் பிளேன் வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளேன். ஓகே. இப்போ வந்து இந்த காம்பனண்ட் வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணிடலாம். டிஃபால்ட்டில் இருக்குது. ஸோ கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவில் இருக்குது. ஜஸ்ட்டு டிஃபால்ட் கொடுத்துட்டு ஓகே. கிளாஸி பிளாக். ஓகே. இது கூட நல்லாயிருக்கு. அவ்வளோதாங்க கைஸ் இந்த டயக்ராம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.